உத்தரப்பிரதேசத்தில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க வந்த கும்பல் வீட்டுக்குள் நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்டு விட்டு நிதானமாக படுத்து உறங்கி மறுநாள் பொறுமையாக தப்பிச் சென்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பொறுமையின் உறைவிடமான நிதான திருடர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? வீடு புகுந்து கொள்ளையடித்தோமா, தப்பி ஓடினோமா என இல்லாமல் தற்பொழுதெல்லாம் திருடர்கள் திருடப்போன இடத்தில் தூங்கி எழுந்து குளித்து உடை மாற்றிக்கொண்டு நிதானமாக நடந்து செல்லும் புதுவிதமான ட்ரெண்ட் செட்டை உருவாக்கி வருகிறார்கள். எவ்வித பதற்றமோ பயமோ இல்லாமல் மாமியார் வீட்டிற்கு விருந்துக்கு செல்வது போல திருடச் செல்லும் இவர்கள் கொடுக்கும் அலப்பறை போலீசாரை சற்று கொதிப்படையத்தான் செய்கிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி பாபுல் சிங். இவர் தனது சிகிச்சைக்காக குடும்பத்தோடு டெல்லிக்கு சென்றிருந்தார். இதை நோட்டம் விட்ட திருட்டு கும்பல் ஒன்று ஜென் நிலையில் லக்னோவில் உள்ள அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். அடிக்கின்ற வெயிலுக்கு வேர்க்க விறுவிறுக்க வீடு புகுந்து கொள்ளையடிக்க முடியாது என்ற மனநிலையில் இருந்த அந்த திருட்டு கும்பல் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஏசியை போட்டுவிட்டு ஆற அமர உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகி உள்ளனர். உள்ளமும் உடலும் குளிர்ந்த பின் வீட்டிற்குள் இன்ச் பை இன்ச்சாக தேடுதல் வேட்டையை தொடங்கினர். கையில் கிடைத்ததை மூட்டை கட்டிய அந்த கும்பல் கண்களில் அங்கிருந்த நூடுல்ஸ் பாக்கெட் பட்டுள்ளது. 2 மினிட்ஸ் தானே, வேலையை சுலபமாக முடித்து விடலாம் என்று உடனே சமையல் வேலையை தொடங்கி அந்த கும்பல் சுட சுட மேகி நூடுல்ஸை சாப்பிட்டுவிட்டு பின்பு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்பதைப் போல அயர்ந்து தூங்கியுள்ளனர். காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடித்துவிட்டு கட்டிய மூட்டைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக சென்றுள்ளனர். மறுநாள் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து பக்கத்து வீட்டுக்காரர் வங்கி அதிகாரி பாபுல் சிங்கிற்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீடு முழுக்க சிதறி கிடந்த உடைகளையும் காலி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கொள்ளை கும்பல் மேகி தயாரித்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வைத்திருந்தது. சாப்பிட்ட தட்டை கூட அவர்கள் கழுவாமல் போட்டு சென்றிருந்தனர். இது குறித்து போலீசார் பாபுல் சிங்கிடம் பேசிய போது தங்க ஆபரணங்கள் எல்லாம் தன்னிடம் பத்திரமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். இதையடுத்து வழக்கு பதிந்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். 2 மினிட்ஸ் நூடுல்ஸை போல கொள்ளையர்கள் சிக்குவார்களா?